ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசோர் ஸ்டுடியோ. பொதுவாக ஜெயிலில் இருக்க கைதிங்களை வச்சு சின்ன சின்ன வேலையாக வாங்குவாங்க, அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் தருவாங்க. ஆனால் இங்கே கைதிங்களை வச்சு ரேஸ் நடத்தி அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ரேஸில் 5 டைம் வின் பண்ணால் இந்த ஜெயிலை விட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்களாமா. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். படத்தோட பேர் டெத் ரேஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு வாய்ஸ் ஓவரில் 2012 வருஷம் அமெரிக்காவோட பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு அதனால நிறைய பேர் அவங்க வேலையை இழக்கிறாங்க. இதனால் குற்றங்கள் அதிகரித்து ஜெயிலில் குற்றவாளிங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதனால் தனியார் நிறுவனங்கள் அவங்களோட சுய லாபத்துக்காக சிறைச்சாலை எடுத்து நடத்துகிறாங்க. இதில் டெர்மினல் ஐலாண்டுங்கிற ஒரு ஜெயிலில் நடக்கிற சண்டையெல்லாம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி அதை வச்சு காசு பார்த்துட்ருக்காங்க. கட் பண்ணால் அந்த ஐலாண்டில் நடக்கிற கார் ரேஸை காட்டுறாங்க. 2 பேரும் மாறி மாறி அடித்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் ரேஸில் 5 டைம் வின் பண்ணால் இந்த ஜெயிலை விட்டு வெளியே போயிடலாம். அதுக்காகவே இங்கே இருக்க கைதிங்க அவங்க வின் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக ரெடியாக இருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்கான்ல, அவன் பின்னாடி இருக்கவன் கேப்பே விடாமல் அட்டாக் பண்ணிட்டு வரான். மாஸ்க் போட்டிருக்கவன் இந்த ரேஸில் ஆல்ரெடி 3 டைம் வின் பண்ணிட்டான். இப்போ வின் பண்ணால் 4வது டைம் ஆச்சு. அவன்கிட்ட இருக்க எல்லா வெப்பனும் காலி ஆயிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்க பொண்ணு, வேண்டாம் நீங்கள் பின்வாங்கிருங்க, இப்படியே போனால் நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நான் சொல்லும்போது டூம் ஸ்டோனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறான். கவுண்டவுன் சொல்லி கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ண அது நேராக பின்னாடி வர கருப்பனோட காரை அடித்து பாதி காரை டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால் கடுப்பான கருப்பன், உன் சாவு என் கையில் தான்டா அப்படின்னு வெறியோட ஃபாலோ பண்ணிட்டு வரான். டூம் ஸ்டோன் கழட்டி விட்டனால எந்த சேஃப்டியும் இல்லாமல் கார் பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஃபினிஷிங் லைன் பக்கத்தில் வர கருப்பை ராக்கெட் லான்ச்சர் வச்சு ஏம் பண்ணிகிட்ருக்கான். மாஸ்க் போட்டிருக்கவன் அந்த பொண்ணை எஸ்கேப் ஆக சொல்ல அவள் இருந்த சீட் மட்டும் எஜெக்ட் ஆகி மேலே பறந்துடுது. அவள் எஸ்கேப் ஆகவும் ராக்கெட் லான்ச் வச்சு அடிக்கவும் கரெக்டாக இருக்குது. ராக்கெட் அடித்ததுனால கார் அப்படியே வெடித்து ஃப்ளிப் ஆகி ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணிடுது. கட் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. எக்கனாமிக் க்ரைசிஸ்னால அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டீல் ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வராங்க. அங்கே உங்களோட சேலரியை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, இன்னும் 50 மினிட்ஸில் மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவோன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோ நேராக போய் அவன் சேலரியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். ஒய்ஃப் கிட்ட போய் ஃபேக்ட்ரியில் நடந்த எல்லாமே பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோதான் கிடச்சது, நாளைக்கு வேறு வேலைக்கு போகணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட ஹீரோ அங்கே போய் குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். இங்கே அவளோட ஒய்ஃப் சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து எதையோ எடுத்துகிட்டு திரும்ப அவன் பின்னாடி மாஸ்க் போட்ட ஒருத்தன் நிற்கிறான். அங்கே சீன் கட் பண்ணி ஹீரோ ஃப்ரெஷ்அப் ஆகி கீழே வர வாசம் பலமாக இருக்குது, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பேசிட்டு வரான். ஒய்ஃப் கீழே கிடக்கிறத பார்த்து அவளை என்னாச்சு எந்திரின்னு எழுப்பிட்டு இருக்கும்போது சடனாக மாஸ்க் போட்டவன் ஹீரோ ஃபேஸில் ஏதோ ஸ்ப்ரே பண்ணிடுறான். எழுந்து பார்த்தா ஹீரோ கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவன் ஒய்ஃபை இவனே கொலை பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. கொலை பண்ணவன் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகுது. கட் பண்ணால் ஹீரோவை அந்த டெர்மினல் ஐலாண்டுக்கு கொண்டு போகிறாங்க. நம்மளால் பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே டேட்டு போட்டு ஒரு டைப்பாக இருக்கான். ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஹீரோவை அவன் செல்லுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் போகிறத மேலே நின்று ஒரு லேடி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இவனை செல்லில் போட்டுட்டு அந்த ஆஃபீஸர் கிளம்பிடுறாங்க. ஜெயிலுக்கு புதுசாக எவனாவது வந்தால் ரேகிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோ கிட்ட சேட்டை செய்ய பார்க்க அடி விழுகிற சவுண்டு மட்டும் கேட்குது. ஜெயில் வார்டன் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டானுங்க போல அப்படின்னு சிரிச்சுட்டே வந்து பார்த்தா நம்ம பையன் அவங்க எல்லாத்தையும் புரட்டி போட்டு வச்சுருக்கான். அப்புறம் இந்த ஜெயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டிட்டு அப்படியே ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த ஜெயிலுக்கு ஹெட்டு. அப்படியே கட் பண்ணால் கைதிங்க எல்லாம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அதில் ஒருத்தன், என்னடா சாப்பாடு இது, மனுஷன் சாப்பிடுவானா, முதல்ல இவங்க சாப்பிடுவாங்களானே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோ அங்கே வரான். யார் இது புதுசாக இருக்குன்னு கண்ணாடிக்காரன் கேட்க பக்கத்தில் இருந்தவன், இவன் ரொம்ப நல்லா ரேஸ் ஓட்டுவான்னு இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க அங்கே ஹீரோவை ரவுண்டு கட்டிடுறாங்க. எல்லா ஜெயிலையும் இப்படி ஒருத்தர் இருப்பான். அந்த ஜெயிலுக்கு டான் மாதிரி வேணும்னே வந்து வம்புழுப்பானுங்க. அவனுங்க தான் அங்கே கெத்துன்னு காட்ட அதே மாதிரி ஹீரோ கிட்டேயும் வம்பு பண்ணால் இவன் சும்மா இருப்பானா. 2 காட்ட அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோவை மட்டும் அந்த லேடி பாஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹீரோவோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, நீ என்ன வேலை பார்க்குறன்னு இதில் மென்ஷனே பண்ணலையே, நீ ரேஸ் நல்லா ஓட்டுவேன்னு சொன்னாங்க, கடைசியாக எப்போ ரேஸ் ஓட்டுனன்னு ஹீரோவை பார்த்து கேட்குறா. அதுக்கு ஹீரோ, ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் என்கிட்ட லைசன்ஸும் இல்லைன்னு சொல்கிறான். நீ டெத் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கியா, அதில் ஃப்ராங்க்னு ஒருத்தர் இருப்பான், அவனை பற்றி தெரியுமா, அவன் ஃபேஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எப்போவும் ரேஸ்க்கு மாஸ்க் போட்டு தான் இருப்பான். கடைசியாக ரேஸ் நடந்த ஆக்சிடெண்ட்டில் ஆப்ரேஷன் தேட்டர்லேயே அவன் இறந்துட்டான். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன பிரச்சனைனா ஆடியன்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க.
அவனோட மாஸ்க் யார் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் அவனை மாதிரி ரேஸ் ஓட்ட உன்ன மாதிரி ஒரு திறமைசாலி தான் தேவை. உன் மூலமாக ஃப்ராங்கை நான் திரும்ப கொண்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கு ஹீரோ எனக்கு இதில் விருப்பம் இல்லை, உங்களுக்காக நான் ஏன் என்னோடய லைஃப்பை பணைய வைக்கணும்னு லேடி பாஸை பார்த்து கேட்குறான். 5 ரேஸில் வின் பண்ணால் இந்த ஜெயிலை விட்டு வெளியே போயிடலாம். ஆல்ரெடி ஃப்ராங்க் 4 ரேஸில் வின் பண்ணிட்டான், இன்னும் 1ல் தான் வின் பண்ணணும். இந்த ஆஃபரை நீ எடுத்துக்கிட்டா உனக்கு தான் பெனிஃபிட்னு ஹீரோ மண்டையை கழுவிட்டு இருக்கா. சரி, ஒரு ரேஸ் தானே, இதில் வின் பண்ணால் வெளியே போயிடலான்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். அப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு போய் நம்ம ஹீரோவும் இன்ட்ரோ கொடுக்குறான். இந்த வயசானவர் பேர் தான் கோச். குறுந்தாடி வச்சுருக்கான்ல அவன் பேர் தான் கன்னர். பக்கத்தில் மொழுன்னு இருக்கான்ல அவன் பேர் லிஸ்ட். அப்புறம் ஒருத்தராக இன்ட்ரோ கொடுத்துட்டு ஒர்க் ஷாப்பை சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. ரேஸ்னால் அவளுக்கு பைத்தியம், யாராவது அவளை எதிர்த்தாங்கன்னா அவங்கள கொன்றுவா. ஃப்ராங்க் இல்லாதனால அவளோட ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டாங்க, அதனால் நீ அவளுக்கு தேவைப்படுற இப்படின்னு ஹெனிஷியை பற்றி பேசிகிட்டு இருக்க. இதை அவள் லைவாக பார்த்துட்ருக்கா. அப்புறம் ஹீரோ ரேஸில் ஓட்ட போகிற கார் பற்றியும் அதில் என்னென்ன வெப்பன் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கன்னெல்லாம் பார்த்து உனக்கு மனசுக்குள்ளே வேறு நினப்பு வரும், இதையெல்லாம் வச்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு தோணும். ஆனால் இந்த கன்னோட கண்ட்ரோல் எல்லாமே ஹெனிஷிக்கிட்ட தான் இருக்குது. இங்கே இருக்க கார்டு எல்லாத்துக்கிட்டேயுமே இதை விட பெரிய கன் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஜெயில் கரையிலேருந்து 1 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து வெளியே போகவும் உள்ளே வரும் ஒரே வழி நீ வந்த அந்த பாலம் மட்டும்தானே கோச் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த ரேஸ் 3 கட்டமாக தொடர்ந்து 3 நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ உயிரோடு இருக்கணும். 3வது ரேஸில் தான் நீ உன் திறமையை காட்டணும். நாளைக்கு காலையில் உன்னோட கோரேசர் வந்துருவாங்க, அவங்க பேர் கேஸ். அவங்களுக்கு இந்த ட்ராக் பற்றியும் வெப்பனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ரேஸ்க்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு கன்னர் ரேஸ் அன்னைக்கு தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறான். மற்ற டிரைவர்லாம் எப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு லிஸ்ட் ஒருத்தராக சொல்லி அவங்க எங்கேருந்து வராங்க, எத்தனை கொலை பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கருப்பு அவங்க ஆளுங்க கூட வந்து, உங்கள் ஆளு ஃப்ராங்க்கு 15 இடத்துல ஃப்ராக்சரோட இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், இந்த ரேஸில் அவன் கலந்துக்க மாட்டான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ உனக்கு எல்லாம் தெரியும் போலே அப்படிங்கிறான். இதை பார்த்த கருப்பன் யாரா இவன் அப்படின்னு கேட்குறான். கோச் இவன் புது மெக்கானிக் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் டெத் ரேஸ் ஸ்டேஜ் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவை கூப்பிட்டு வந்து அவனை ஃப்ராங்க் மாதிரியே ரெடி பண்ணுறாங்க. ஹீரோவை ரேஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வர கைதிங்கெல்லாம் ஃப்ராங்க்னு கத்துறாங்க. போலீஸ்காரங்க ஹீரோவை கொண்டு வந்து ரேஸ் நடக்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. கோச் அங்கே வந்து மற்ற கைதிங்கிட்ட பேசாத, ஃப்ராங்க் பேச மாட்டான், அதுதான் அவன் ஸ்டைலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பஸ்ல இருந்து கோ டிரைவர் எல்லாம் இறங்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து நேராக ஹீரோ இருக்க காரில் ஏறுறான். உள்ளே போனதும் நான் கேஸ் அப்படிங்கிறான். இவன் நான் ஃப்ராங்க் அப்படிங்கிறான். அதுக்காக இது ஃப்ராங்கோட குரல் இல்லை, எனக்கு ஃப்ராங்கை நல்லா தெரியும், அது மட்டும் இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியும் இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கருப்பு அங்கே வந்து போன முறை தப்பிச்சிட்ட, இந்த முறை நானே உன்னை காலி பண்ணிடுறேன்னு மிரட்டிட்டு போகிறான். அப்புறம் கோச் அங்கே வந்து இந்த கண்ணாடி இருக்கனால உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாது, நீ மாஸ்க் கழட்டுறதா இருந்தால் கழட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே கண்ட்ரோல் ரூமில் எல்லாம் ரெடியாக இருக்க ஹெனிஷி வந்து லைவ் டெலிகாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்புறம் டெலிகாஸ்ட்டில் வார்னிங் ஸ்லைடு போட்டு ஷோக்குள்ளே போனால் டெத் ரேஸ்க்கு வரவேற்கிறோம், டெர்மினல் ஐன்லேண்ட் கார் ரேஸ் தொடர்ந்து 3 நாள் நடக்க இருக்கிறது. இதோட ஃபர்ஸ்ட் ரேஸ் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் ஸ்டேஜுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 99 வெள்ளி மட்டுமே, இல்லையா 3 ஸ்டேஜுக்கும் சேர்ந்து டிஸ்கவுண்ட் போக 250 வெள்ளி மட்டுமே. இந்த பந்தயத்தை 100 கேமராக்கள் படம் பிடிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ரேசரை கண்டு மகிழுங்கன்னு அப்படின்னு ஆட முடிக்கிறாங்க. ஹெனிஷி ஆடியன்ஸ் அதிகமாயிட்டே வராங்க, ஃப்ராங்க் இன்னும் காரை ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, இன்னைக்கு எப்படியும் ஆடியன்ஸ் 2.5 கோடிக்கு மேலே போயிடும் அப்படின்னு ஜெயில் வார்டன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ரேஸ்க்கு ரெடியாக இருக்க கோச் ஒயர்லெஸ்ல ஃப்ராங்க் பேசுறது கேட்குதா, இன்னும் 3 ரவுண்டு இருக்கு, செகண்ட் ரவுண்டு வரைக்கும் ஹெனிஷி வெப்பனை ஆக்டிவேட் பண்ண மாட்டா, முதல்ல வரவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், நீ ஃபர்ஸ்ட் வந்தா உனக்கு தான் நல்லதுன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆக எல்லாம் வெறி கொண்டு பிச்சுட்டு போறாங்க. ரேஸ் ஓட்டுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஃப்ராங்கை மாறி மாறி இடிச்சிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹெனிஷி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. கருப்பன் தான் வந்து காரை இடிச்சுட்டே இருக்கான்னு பார்த்தா புதுசா ஒரு மொட்டைய வந்து ஃப்ராங்கோட காரை இடிக்கிறான். எத்தனை பேர் தாண்டா வருவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கருப்பன் நான் இல்லாம எப்படின்னு ஃப்ராங்கோட காரை இடிச்சு டைவர்ட் பண்ணிடுறான். ஃப்ராங்க் எப்படியோ காரை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்பீடா வந்துட்டு இருக்க கேஸ் இருந்துட்டு 100 அடியில லெஃப்ட் கட் பண்ணு ஒரு ஷார்ட் கட் சொல்றா. அதுக்குள்ள பூந்து ஹீரோ முதல்ல வந்துடுறான். கருப்பன் ஃப்ராங்கோட காரை இடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கருப்ப கூட இருந்த கோரேசர் இப்படியே பண்ணா நீ ஜெயிக்க முடியாது, அவனை ஏன்டா சும்மா சும்மா இடிச்சுட்டே இருக்க, வா நம்ம ரேஸை பார்க்கலான்னு சொல்ல கருப்பன் கடுப்பாகி பொங்குன்னு மூக்கு மேலேயே ஒன்று வச்சிட்றான். அப்புறம் ஹீரோவும் கருப்பனோட காரை இடிக்க 2 பேரும் மாறி மாறி இடிச்சுக்கிட்டே ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோச் ஒயர்லெஸ்ல
அவன் பக்கத்தில் போகாத, உன்னோட காரை டேமேஜ் பண்ணிடுவான், கேஸ் அவனுக்கு வேற வழியை காட்டுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க ஹீரோ ஷார்ட்கட்டில் பூந்து மறுபடியும் ரேஸ் ட்ராக்குக்கு வந்துடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிய ஹெனிஷி ஸ்வார்டையும் ஷீல்டையும் ஆக்டிவேட் பண்ண சொல்கிறா. கேஸிங்க கத்தியை பிடிச்சா கன் ஆக்டிவேட் ஆகும், ஷீல்டை பிடிச்சா கேஸும் ஸ்மோக்கும் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்கிறா. அதுக்குள்ளே ஹெனிஷி ஸ்கல்லை ஆக்டிவேட் பண்ணன்னு ஆர்டர் கொடுத்துட்றா. தொப்பிக்காரன் ஒருத்தன் அந்த ஸ்கல்லை பிடிச்சிட்றான். இதனால் ரேஸ் ட்ராக் நடுவில் ஷார்ப்பான ஷீல்டு மாதிரி ஒன்று வந்துடுது. அதில் ஒருத்தன் போய் நேராக சொருவி அவன் கார் வெடித்து சதறிடுது. ரேஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அவுட் ஆயிடுச்சுன்னு ஸ்கோர் போர்டில் காட்டுறாங்க. தொப்பிக்காரன் தானே ஒருத்தனை கொன்னான், கருப்பை இப்போ அவன் காரை இடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். கருப்பன் ஸ்வார்டை பிடிச்சிட்றான். அவனுக்கு கன் ஆக்டிவேட் ஆயிடுது. தொப்பிக்காரனை பார்த்து சரமாரியா சுட்டுட்டே இருக்கான். அந்த சமயம் பார்த்து தொப்பிக்காரன் ஷீல்டை பிடிச்சிட்றான். ஆயிலை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். கருப்பனோட கார் ஆயிலில் சிக்கி ஸ்கிட்டாகி நின்றுருது. இங்கே தொப்பிக்காரன் மறுபடி ஸ்வார்டை பிடிச்சிட்டு முன்னாடி போகிறவன் காரை பார்த்து சுட்டுட்டே இருக்கான். இதை பார்த்து முன்னாடி போகிறவன் ஸ்பைக்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இதனால் தொப்பிக்காரன் கார் டயர் வெடிச்சு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்க சைனாக்கார ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிச்சு தூக்கி வீசிடுறான். தொப்பிக்காரன் அந்த கார்ல இருந்து வெளியே வந்து நான் சாக மாட்டேன், உன்னை எரிச்சே கொள்ளுவேன் அப்படின்னு கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து கருப்பன் கார்ல வந்து ஒரே அடி தொப்பிக்காரன் தெரிச்சிட்றான். ஸ்கோர் போர்டில் 7th இருந்த தொப்பிக்காரன் எலிமினேட் ஆயிடுறான். இங்க பார்த்தா ஹீரோ கார் முன்னாடி போயிட்டு இருக்கவன் ஹீரோவை மிஷின் கன்னால சுட்டுட்டே இருக்கான். ஹீரோ எப்படியோ ஸ்வார்டை பிடிச்சிட்றான். அதனால கன் ஆக்டிவேட் ஆயிருது. செத்திங்கடா அப்படின்னு ட்ரிகர் அழுத்த கன் ஜாம் ஆயிருது. இதை பார்த்த கேஸ் வெளியே போய் கன்னை சரி பண்ணிட்டு இருக்க பக்கத்து கார்ல இருந்த இன்னொருத்தி வெளியே வந்து கேஸை பார்த்து சுட ஆரம்பிச்சிட்றான். சரி அவதான் சுடுறான்னு பார்த்தா கருப்பன் பின்னாடி வந்து அவனும் சுட ஆரம்பிச்சிட்றான். கேஸ் எப்படியோ அந்த கன்னை அடிச்சு லாக்கர் ரிலீஸ் பண்ணி விட்டுறா. பின்னாடி கருப்பன் சுட்டுட்டே வந்துட்டு இருக்க ஃப்ராங்க் ஷீல்டை பிடிச்சிட்றான். இந்த சமயம் பார்த்து கருப்பன் கூட சேர்ந்துடுறான். 2 பேரும் மாறி மாறி சுட்டுட்டே இருக்காங்க. கோச் ஒயர்லெஸ்ல வந்து அவன் 50 mm கேலிப்பரை வச்சு சுட்டுட்டு இருக்கான். டூம் ஸ்டோனால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, ஒன்று அங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு, இல்லைன்னா அவனை கொன்றுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க ஃப்ராங்க் கேஸ் கிட்ட நேப்பாமை ரிலீஸ் பண்ண சொல்ல இவன் ரிலீஸ் பண்ணதும் அது நேராக போய் சீலிங்கில் அடித்து பின்னாடி வரவன் காரில் விழுந்துருது. அப்புறம் கேஸ் வெளியே வந்து லைட்டர் அவன் மேலே தூக்கி வீச காரோட சேர்ந்து எல்லாரும் எரிஞ்சிடுறாங்க. ஸ்கோர் போர்டில் இன்னொருத்தனை எலிமினேட் ஆயிடுறான். பின்னாடியே துரத்திட்டு வந்த கருப்பன் திடீர்னு ஷார்ட்கட் எடுத்து வேற பக்கம் போயிடுறான். எங்கடா போனான் கருப்பான்னு தேடிட்டு இருக்கும்போது ஷார்ட் ரூட்ல இருந்து வந்து ஒரே முட்டி வீசிடுறான். இதனால ஹீரோவோட கார் பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் முடிஞ்சிருது. ஹீரோ வண்டியை ஒர்க் ஷாப்க்கு கொண்டு போறான். இன்னும் நமக்கு 40 hours தான் இருக்கு, அதுக்குள்ள அடுத்த ரேஸ்க்கு காரை ரெடி பண்ணணும். எந்தெந்த பார்ட்ல டேமேஜா இருக்கோ அதையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு போய் ஃப்ராங்கோட திங்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நேராக ஹெனிஷி கிட்ட போய் நாளைக்கு நான் ரேஸ்ல கலந்துக்க மாட்டேன், என் ஒய்ஃபை கொன்னவன் இந்த ஜெயிலில் தான் இருக்கான், என்ன காரணத்துக்காக அவளை கொன்னான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல ஹெனிஷி ஒரு ஃபோட்டோவை காட்டி இது யாருன்னு தெரியுதா, இவங்க தான் உன் பொண்ணை வளர்க்குறவங்க, உன் பொண்ணு இனிமே அப்பான்னு கூப்பிட போறது இவரை தான், அது வேண்டான்னு நினைச்சா நான் சொல்றதை கேளு, ரேஸ்ல வின் பண்ணா உன் பொண்ணை பார்க்க நீ வீட்டுக்கு போலான்னு ஹீரோ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவன் குழந்தை ஃபோட்டோவை எடுத்துட்டு நான் மிருகமா மாறணும், அதுதானே உனக்கு வேணும், நாளைக்கு ரேஸ்ல பாப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணா 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் கைதி நம்பர் இல்லைன்னு ஹீரோ கோச்சை பார்த்து கேட்குறான். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே பரோல் கிடைச்சிருச்சு, எனக்கு மனநிலை சரியில்லைன்னு வெளியே விட மறுத்துட்டாங்க. ஹெனிஷி தான் என் மனைவியை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கணும், ஏன்னா அவளுக்கு தேவையான ஃப்ராங்கை இங்கே ரேஸ் பண்ண வைக்க நான் தேவை, அதனால என்னை கொலகாரன் ஆக்கிட்டா. என் மனைவி இல்லைன்னா இந்த ஜெயிலுக்கு நான் எப்போவோ வந்திருக்கணும், அவ தான் என்னை மாத்துனா. இப்போ எங்கள் 2 பேத்தையும் அவள் பிரிச்சுட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அங்கே கட் பண்ணி ஒர்க் ஷாப்பை காட்டுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபை கொலை பண்ண கொலைகாரன் அந்த சைடாக போக ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அங்கே போனால் ஹீரோவை ரவுண்டு கட்டி லாக் பண்ணிடுறாங்க. அந்த கொலைகாரை ஹீரோவை கொலை பண்ண பார்க்க லிஸ்ட் பெண்ணை வச்சு கொலைகாரனோட முதுகுலையே குத்திடுறான். அவனுங்க லிஸ்ட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்க ஹீரோ ஷார்ப்பான கம்பி அவன் தொடையில சொருகி அதுலேருந்து எஸ்கேப் ஆகி எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. கொலைகாரன் இதில் நான் மட்டும் சம்மந்தப்படலை, ஜெயில் வார்டனும் இதில் உடந்தானே எல்லாத்தையும் சொல்லிடுறான். வெறியான ஹீரோ நீ சாக வேண்டியவன் தானே அவனை கொல்ல போக அந்த சமயம் பார்த்து வார்டன் அங்கே வந்துடுறாங்க. ஸ்ட்ரிங் கன்னை வச்சு ஹீரோக்கு ஷாக் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஏன்டா அவசரம், ரேஸ்ல அடிச்சுட்டு சாவுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஸ்டேஜ் 2 ஸ்டார்ட் ஆயிருது. 3 பேர் இறந்துட்டாங்க, உயிரோட இருக்கிறது இன்னும் 6 பேர் தானே எல்லாரு பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த கொலைகாரன் அடி வாங்கினாலும் அடங்குற மாதிரி இல்ல. மறுபடியும் ஹீரோ வம்பளுக்க ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறது. ஆனா ஹீரோ மட்டும் ஸ்லோவா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். காருக்குள்ள ஹீரோ பிராங்க சாகடிச்சது நீயான்னு கேஸ பார்த்து கேக்குறான். பாம்ப ரிலீஸ் பண்ணா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லணும் மிரட்ட அவளும் ஒத்துக்கிறா. நான் பிராங்க கொல்லல, வெப்பன்ஸை செயலிழக்க செஞ்சேன். இப்படி பண்ணா ஹெனிஷியனோட ரிலீஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றேன்னு சொன்னான். அவன் வின் பண்றதை தடுத்து விட்டேன், அவ்வளவுதான். ஆனா அவன் செத்துருவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நேத்து என்ன சொன்னான்னு ஹீரோ கேட்க, உன்னையும் பின்வாங்க வைக்க சொன்னான்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ நைட் ட்ரெஸ் ஆன் பண்ண சொல்ல சும்மா கார் பிச்சுக்கிட்டு போகுது. வெறியோட வந்த ஹீரோ செவனேன்னு போயிட்டு இருந்த கருப்பனோட கார்ல ஒரு முட்டு. கருப்பன் கார் சைட்ல இருந்த சென்டர் மீடியம்ல இடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருது. ஹீரோ கொலகாரனை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஷீல்ட புடிச்சு அவன் காருக்கு முன்னாடி போய் ஸ்மோக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். பின்னாடியே வந்த கொலகாரன் கண்ணு தெரியாம ரோட்டுக்கு சைட்ல இருந்த டிவைடர்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. இத பார்த்துட்டு ஹீரோ அப்படியே ரிவர்ஸ்ல வந்து அவனை புடிச்சு கொல்ல போக, உன் மனைவிய கொல்ல சொன்னது ஹெனிஷிதான் சொல்ல, எனக்கு தெரியும் அடுத்து அவதான்னு அவன் தலையை திருகி கொன்னுறான். இங்க நடக்கிறதையெல்லாம் ஹெனிஷி பார்த்துட்டு மான்ஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஒர்க் ஷாப்குள்ள இருந்து மொரட்டு வண்டியா ஒன்று வெளியே வருது. அதுல இல்லாத வெப்பனே இல்லை. ஃப்ளேம் த்ரோவர்ல இருந்து டேங்க் வரைக்கும் எல்லா வெப்பனையும் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கா. இதை பார்த்த க்ரூ மெம்பர்ஸ் இதைதான் இவ்வளோ நாளா ரெடி பண்ணிட்டு இருந்தாலன்னு ஷாக் ஆயிடுறாங்க. இங்க அந்த மான்ஸ்டர் எல்லா காரையும் அட்டாக் பண்ணி சோழிய முடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ ஒயர்லெஸ்ல லிஸ்ட் கிட்ட கருப்பன் கூட பேசணும், அவனுக்கு கனெக்ட் பண்ணுன்னு சொல்ல லிஸ்ட் லைன் கொடுத்துட்றான். நான் தான் ஃப்ராங்க் பேசுறேன், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை முடிச்சு விட்டுறலான்னு பிளான் பண்றாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ட்ரக்கை டைவர்ட் பண்ண அப்படியே ஒட்டுக்கா முன்னாடி வந்து சேர்ந்து ஸ்கல் சிம்பிளை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. இதனால ரேஸ் ட்ராக் நடுவில் ஷார்ப்பான சென்டர் மீடியம் ஓப்பன் ஆக பின்னாடியே வந்த மான்ஸ்டர் ட்ரக்கு அதில் மோதி 2 துண்டா உடஞ்சு வெடிச்சு செதறிடுது. இதை பார்த்த நம்ம ஆளுங்க போடு எங்க கிட்டேவா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹெனிஷி செம கடுப்பாயிடுறா. இதோட ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆயிடுது. இதுல பிராங்கும் கருப்பனும் மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போறாங்க. ஜெயில் வார்டன் நடந்தது எல்லாத்தையும் கேமரால பார்த்துட்டு, மேம் நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க, வேற என்ன அவனை கொன்றுன்னு சொல்றா. பிராங்கை கொலை பண்ண சொல்றீங்களான்னு வார்டன் கேட்க, முட்டாள் மாதிரி பேசாத, பிராங்குக்கு சாவே இல்லை, அந்த மாஸ்கை யார் வேணா போட்டுக்கலான்னு சொல்றா. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஸ்டேஜ் 3 ஸ்டார்ட் ஆகுது. வார்டன் ஏதோ பாம் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்க, ஹெனிஷி எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணி இன்னைக்கு நைட்டு டெத் ரேஸோட கடைசி ஸ்டேஜ் நடக்குது, 5 டைம் ரேஸில் வின் பண்ணணும், அப்படி வின் பண்ணால் அவங்க இந்த ஜெயிலை விட்டு வெளியே போகலான்னு பேசிகிட்டு இருக்க, அதே சமயம் வார்டன் ஹீரோ ஓட்டுற காரில் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறா. அடுத்த சீனில் ஹீரோ கன்னர் கிட்ட எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 20 லிட்டர் பெட்ரோல் வேணும், ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கருப்பனோட இடத்துக்கு போகிறான். அங்கே கருப்பன், நான் இந்த ரேஸில் வின் பண்ணியே ஆகணும், 3 ரேஸில் வின் பண்ணிட்டேன், இன்னும் 2 ரேஸில் வின் பண்ணால் போதும், நான் வெளியே போயிடுவேன். இதை பற்றி ஃப்ராங்க் கொஞ்சம் யோசிச்சாகணும், நான் வெளியே போயிட்டு அவன் தான் ஈஸியாக அவனும் வெளியே வந்துடலான்னு சொல்கிறான். இல்லை ஃப்ராங்க் இந்த விஷயத்தில் வேற மாதிரி யோசிக்கிறான், நீயும் ஃப்ராங்க்கும் தனியாக பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுறான். நைட் ரேஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க, ஹெனிஷி ஹீரோ கிட்ட வந்து, இதை பார்த்தா உன் ஆர்வம் இன்னும் அதிகரிக்கும்னு நினைக்கிறேன், உன் விடுதலை பத்திரம் ஏற்கனவே சைன் பண்ணிட்டேன், இது உனக்கு வேணும்னா நீ இந்த ரேஸில் வின் பண்ணணும், அப்படியே நீ வின் பண்ணாலும் இங்கேயே ஃப்ராங்கா என் கூடவே இருக்கலாம், வெளியே போனால் என்ன பண்ண போற, உன் பொண்ணு கூட இருப்பியா, உன்னால் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்க முடியுமா, அதே நீ என் கூட இருந்தா உன் பொண்ணுக்கு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு நல்லவ மாதிரி பேசிட்டு யோசிச்சு நல்ல முடிவா எடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்க கேஸ் நீ வின் பண்ற மாதிரி இருந்தா உன்னை அவ தடுக்க சொல்லியிருக்கான்னு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. நம்ம வின் பண்றது அவளுக்கு பிடிக்கல போலன்னு ஹீரோ சொல்ல, நீ என்ன பண்ணுமோ பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றா. ரேஸ் ஸ்டார்ட் ஆக 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு போறாங்க. ஹீரோ ஸ்வார்டை பிடிக்க போக வார்டன் அதை தடுத்து கருப்பனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறான். கருப்பனும் இதா சான்ஸ்ன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சரி ஷீல்டு வந்துடும், அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதையும் தடுத்து கருப்பனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. பின்னாடியே கருப்பன் சரமாரியா விடாம சுட்டுட்டே இருக்கான். இங்க நடக்கிறது பார்த்து வார்டன் ரசிச்சுட்டு இருக்கா. கருப்பு அட்டாக் பண்ணதுல ஹீரோவோட கார் ஃபயர் ஆகிறது. கேஸ் அதை அணைச்சிட்டு, நம்ம கிட்ட எந்த வெப்பனும் இல்லை, இப்படியே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ ஃப்ராங்க் மாதிரியே டூம் ஸ்டோனை ரிலீஸ் பண்ண சொல்றான். நான் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணன்னு சொல்லி கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ண கருப்பு அதுல இருந்து தப்பிச்சிடறான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஷீல்டு கிடைச்சிரும், நம்ம தப்பிச்சிடலான்னு பேசிட்டு இருக்க, ஹெனிஷியும் அவன் ஷீல்டை கொடு, அப்பதான் ரேஸ்ல சுவாரஸ்யம் இருக்கும்னு சொல்லி ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஷீல்டு கிட்ட போக கருப்பன் ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஷீல்டை அழிச்சிடறான்.
இங்கே ஹெனிஷி அந்த பாம் ஆன்லேயே இருக்கட்டும், தேவைன்னா அழுத்தலான்னு வார்டன்ட்ட சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பன் ஒயர்லெஸ் எடுத்து, ஃப்ராங்க் என்கிட்ட இன்னும் 2 மிசைல் இருக்கு, அது உன்னை நோக்கி தான் வரப்போகுதுன்னு சொல்லி லான்ச் பண்ணிடுறான். ஹீரோ டப்புன்னு நகர்ந்துடுறான். அது போய் ரேஸ் ட்ராக்கோட வாலில் அடித்து வெளியே போக வழி கிடச்சிருது. 2 பேரும் அது வழியாக ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹெனிஷிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க, இங்கே இதை பார்த்து க்ரூ மெம்பர்ஸ்லாம் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. வார்டன் அவங்க ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டாங்க, பிரிட்ஜை நோக்கி போகிறாங்க, தப்பிக்க போகிறாங்கன்னு சொல்ல உடனே லைவை கட் பண்ணுங்க, ஃபோர்ஸ் அனுப்புங்கன்னு சொல்கிறா. இப்போதான் ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்காங்க போல. ஹெனிஷி அந்த ரிமோட்டை கூடன்னு வாங்கி பாம்பை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா. நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? பாம்பை ஆக்டிவேட் பண்ண சிக்னலை ஜாம் பண்ணிடுறாங்க. என்னையவே ஏமாத்திட்டானுங்க, ஹெலிகாப்டரை வர சொல்லுன்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஹீரோ அங்கே டூம் ஸ்டோனை ரிலீஸ் பண்ண பின்னாடியே வந்த காரில் அடித்து அந்த பிரிட்ஜே பிளாக் ஆயிடுது. ஹெலிகாப்டர் அங்கே வந்துட ஹீரோ மட்டும் அதை டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறான். கருப்பு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கேஸ், நீ இங்கேருந்து தப்பிச்சிரு, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், என்னோட விடுதலை பத்திரத்தை ஹெனிஷி என்கிட்ட கொடுத்துட்டா, என்னை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோ ரன்னிங்லேயே காரை விட்டு குதிச்சு ஹெலிகாப்டர் கண்ணில் படாமல் மறைஞ்சிட்றான். ஹீரோ தப்பிச்சது தெரியாமல் ஹெலிகாப்டர் கேஸையே துரத்திட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடித்து காரை பிடிச்சிடுறாங்க. கேஸ் ஃப்ராங்கோட மாஸ்கை போட்டுட்டு வெளியே வந்து சரண்டர் ஆயிடுறா. இங்கே கருப்பனும் ஹீரோவும் அந்த வழியாக போயிட்டு இருந்த கூட்ஸ் ட்ரெயினில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. கருப்பன், நீ வரியோ இல்லையோ நான் மயாமி போகிறேன்னு சொல்ல, நீ முதல்ல போ, நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிடுறான். கருப்பன் வரும்போது அந்த ஹெனிஷியை சாகடிச்சிட்டு வந்திருக்கணும்னு சொல்ல, அவ்வளோதானே, சாகடிச்சிட்டா போச்சுன்னு ஹீரோ சொல்கிறான். சீனை கட் பண்ணால் வார்டன் வந்து ஃப்ராங்கை பிடிச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் ரேட்டிங் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்தும் அன்பளிப்பும் வாழ்த்தும் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு gift பாக்ஸ் அங்கே வைக்கிறா. ஹெனிஷி, எப்போவும் நான் தான் ஜெயிப்பேன், என்னை யாராலும் ஏமாற்ற முடியாதுன்னு பேசிட்டே கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் உள்ள அவ வச்ச பாம் இருக்குது. இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த நேரம் பார்த்து கோச் அதை ஆக்டிவேட் பண்ண பாம் வெடிச்சு 2 பேரும் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. கட் பண்ணால் மயாமியில் இருக்க ஒரு கார் வேர் ஹவுஸை காட்டுறாங்க. கருப்பை இன்னும் எவ்வளோ நேரம் தான் இதை ரிப்பேர் பண்ணுறதுன்னு புலம்பிட்டு இருக்க, நல்லவனாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுங்கிறியான்னு கேட்க, யாருக்கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா காருக்கடியிலிருந்து ஹீரோ வரான். இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்க புழுதியை கிளப்பிட்டு ஒரு கார் அங்கே வருது. யாரான்னு பார்த்தா நம்ம கேஸு ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆயிட்டா போல. இங்கேயே இருவனு ஒருத்தர் பார்க்கணுன்னு காருக்குள்ளே இருந்து ஹீரோ அவன் குழந்தைய கேஸ்க்கு இன்ட்ரோ கொடுக்குறான். இப்படியே ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.